அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலியிலே நிக்ஷன் ரோஜிகா பிறந்தநாள் நன்றியாகவும் கல்வி அறிவும் உடல் ஆரோக்கியமும் வேண்டி நன்றி வேண்டுதல் கர்த்தலுக்காகவும் ஒரு அடியாருடைய நன்றி வேண்டுதல் கர்த்தலுக்காகவும் சீனி தம்பி கணேசமூர்த்தி கனகம்மா, இருதயராஜ் ரகுபரன், திருமதி செலின் புவனேஸ்வராஜா, திரு ஹென்றி, திருமதி அன்புதேவி ஹென்றி இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றுக்காகவும் இன்றைய திருப்பலியிலே வேண்டப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, நமது தெய்வம் இயேசு கிறிஸ்து மார்த்தா, மரியா, லாசர் இவர்களை அதிகமாக அன்பு செய்தார் என்று எங்களுக்கு வேதத்திலே சொல்லப்படுகின்றது. இன்று திரு அவையானது இந்த 3 கதாபாத்திரங்களில் ஒருவரான மார்த்தாவின் பெருவிழாவை கொண்டாடுகின்றது. இந்த புனித மார்த்தா எங்களுக்காக பரிந்து பேச, அவர் இயேசு மீது கொண்டிருந்த அன்பும் நம்பிக்கையும் எங்களிலும் வளர தொடர்கின்ற திருப்பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். சௌரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சௌரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சௌரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்கா வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித மார்த்தாவின் இல்லத்தில் உம்முடைய திருமகன் விருந்தினராக இருக்க திருவிழம் கொண்டார். அப்புனிதரின் பரிந்துரையால் எங்கள் சகோதரிகளில் நாங்கள் கிறிஸ்துவுக்கு உண்மையுடன் பணிபுரிந்து விண்ணக வீட்டில் உம்மால் வரவேற்கப்படும் தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுள் எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால்
கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தம் ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை நம் மகனை உலகிற்கு மீட்பாராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்று பகர்கின்றோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரே கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார், ஏனெனில் அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 84:3. ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒரு மிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் அக்களித்தனர். அவர்கள் முகம் அவமானத்தில் நின்று உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவியலைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நொடிகளிலுமிருந்து அவனை விடுவித்தார். ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோலே அவர் தாம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். ஆண்டவரை துணி இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரில் நடக்கலம் புகுவோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரின் தூயோரை அவருக்கு அஞ்சுங்கள், அவருக்கு அஞ்சுவோருக்கு குறையும் இராது. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டால் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதியபடி கிறிஸ்துவின் நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு ஓர் ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டிற்கு வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டு கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகின்றாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள், அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். இது கிறிஸ்து இயேசு நமக்கு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பர் பணிக்கு அனைவரும் தங்களை ஆளாக்கிவிட்டால் இன்ப நிலை தானே வரும். இன்று திரு அவையானது புனித மார்த்தாவின் திருவிழாவை கொண்டாடுகின்றது. அமெரிக்க ஐக்கிய நாட்டில் வாழுகின்ற ஜூலியோ டயஸ் என்ற சமூக ஆர்வலர் அன்பால் அனைத்தையும் ஆள முடியும் என்ற கருத்தை தன்னுடைய வாழ்விலே நடந்த ஒரு நிகழ்வினால் வர்ணிக்கின்றார்.
ஒரு நாள் இவர் வேலை முடித்து வீட்டிற்கு செல்லும் வழியில் ஒரு நிகழ்வு நடக்கின்றது. இவர் நியூயார்க் நகரிலே உள்ள பிராங்க்ஸ் என்ற ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்குகின்றார். இறங்கி சுரங்க பாதையில் நடந்து செல்கின்றார். செல்லும்போது திடீரென்று ஒரு இளைஞன் கத்தியுடன் வந்து நின்று, உன்னுடைய மணிப்பேர்ஸை தந்துவிடு, இல்லாவிட்டால் உன்னை குத்தி கொலை செய்து விடுவேன் என்கின்றான். ஜூலியோ டயஸ் தன்னுடைய பேர்ஸை அவனிடம் கொடுத்து விடுகின்றார். இளைஞன் போகும்போது அவனை அழைத்து, வெளியில் சரியான குளிராயிருக்கின்றது, இந்த குளிர் தாங்கும் மேலாடையையும் நீ எடுத்து சென்று விடு என்று தன்னுடைய மேலாடையை கழற்றி அந்த இளைஞனிடம் கொடுத்து விடுகின்றான். இளைஞனுடைய இதயத்திலே ஒரு அன்பு, ஒரு அம்பு பாய்கின்றது. மீண்டும் புறப்பட்ட ஆயத்தமான போது தம்பி என்று அழைக்கின்றார். உனக்கு சரியான பசியாக இருக்கும், என்னுடன் வா, பக்கத்தில் இருக்கின்ற ஹோட்டலிலே போய் நாங்கள் சாப்பிடலாம் என்று அவனை அழைக்கின்றார். இது அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அன்பு அழைப்பாக இருக்கின்றது. இளைஞன் தடுமாறி ஆம் என்று தலையசைத்து விடுகின்றான். ஆனால் இவனுக்கு ஒரு சந்தேகம். சில வேளைகளிலே இவரிடம் ஆயுதம் ஏதும் இருக்கலாம் என்று சொல்லி, நான் உங்களை சோதனை செய்ய வேண்டும் என்று அவரை சோதித்து பார்த்து இறுதியிலே அவரிடம் ஆயுதம் ஒன்றும் இல்லை என்று கண்டவுடன் அவரோடு அவன் நடந்து செல்கின்றான். ஹோட்டலிலே சாப்பிட்ட பிறகு மீண்டும் ஒரு பதட்டமான அழைப்பு, என்னுடைய பேர்ஸை தந்துவிடு. இளைஞன் பதட்டம் அடைகின்றான். அந்த பேர்ஸிலே இருக்கின்ற பணத்திலே நாங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டிற்கு பணத்தை கொடுத்து விட்டு மீண்டும் அந்த பேர்ஸை தந்து விடுவேன் என்று சொல்லுகின்றார். அதே போல இந்த ஜூலியோ டயஸ் என்பவர் அவனிடம் அந்த பேர்ஸை வாங்கி அந்த சாப்பாட்டிற்கான பணத்தை செலுத்திவிட்டு மீண்டும் அந்த பேர்ஸை அவனிடம் கொடுத்து அன்பான வார்த்தையோடு அவரை வழி அனுப்புகின்றார். இவருடைய அன்பு அவனை தொட்டது. அவன் மனமாறினான், வாழ்விலே முன்னேறினான். இந்த ஜூலியோ டயஸினால் அவன் நெறிப்படுத்தப்பட்டான் என்று தன்னுடைய அனுபவத்தை அவர் சொல்லுகின்றார். இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 38 தொடக்கம் 42 முடிய உள்ள திருவாக்கியங்களை நாங்கள் தியானித்து கொண்டிருக்கின்றோம். இயேசு மார்த்தா, மரியா, லாசர் வீட்டிற்கு வருகின்றார். இயேசுவினால் அதிகம் அன்பு செய்யப்பட்ட ஒரு குடும்பம் இது. இதிலே மார்த்தா என்ற கதாபாத்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து திரு அவையானது என்று அவருக்கு விழா எடுக்கின்றது. மார்த்தா, மரியா இவர்கள் இருவரையும் ஒப்பிட்டு மரியாவே நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் என்று எங்களுக்கு இன்று நற்செய்தி சொல்லுகின்றது. மார்த்தா, மரியா, லாசர் இவருடைய வீடு ஜெருசலேமுக்கு அண்மையில் 2 கிலோமீட்டர் தொலைவில் பெத்தானியாவில் இருந்தது என்று எங்களுக்கு வேதம் சொல்லுகின்றது. விவிலியத்திலே இயேசு 3 முறை இந்த வீட்டிற்கு சென்றதாக தரவுகள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. லாசருடைய இறப்பிலே இயேசு கண்ணீர் விட்டு அழுதார் என்று விவிலியத்திலே நாங்கள் படிக்கின்றோம். இது எதனை எடுத்து காட்டுகின்றது? இயேசு அதிகமாக இவர்களை அன்பு செய்தார் என்ற உண்மையை எங்களுக்கு தருகின்றது. இங்கு மார்த்தாவின் பங்கை, பணியை, நம்பிக்கையை, இயேசுவின் மீது கொண்ட அன்பை சற்று ஆழமாக பார்க்கின்ற பொழுது மார்த்தாவின் பணியும் பரபரப்பும் நமக்கு ஒரு புது நம்பிக்கையை கற்றுத்தருகின்றது. விவிலியத்திலே குறிப்பாக புதிய ஏற்பாட்டிலே இயேசுவை பின்பற்றிய பெண்கள் நல்ல பல எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்திருப்பதை நாங்கள் காண முடியும். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 8 குறிப்பிடப்பட்டுள்ள யோவான்னா, சூசான்னா, மரியம் மெதலேனாவும், பவுலுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்க முன்வந்த பிரிசில்லாவும், ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 16ஆம் அதிகாரத்திலே நற்செய்தி பணியிலே ஈடுபட்ட பல பெண்களுக்கு நன்றி கூறப்படுவதிலும் இருந்து இப்பேற்பட்ட பெண்கள் இறைவனுக்காக, இயேசுவுக்காக, நற்செய்தி பணிக்காக எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. இன்று மார்த்தா நமக்கு தரும் செய்தி என்ன?
யோவான் 11:5 இயேசு இவர்கள் மீது அன்பு கொண்டிருந்தார் என சொல்லப்படுகின்றது. லூக்கா அதிகாரம் 10:38 தொடக்கம் 42 இன்றைய நற்செய்தியில் மார்த்தா விருந்தோம்பலின் முதற்கட்டம் வரவேற்றல். மார்த்தா இயேசுவை வரவேற்றார். பற்பல பணிபுரிவதில் பரபரப்பாயிருந்தார். விருந்து தயாரித்து கொடுத்து அன்பை வெளிக்காட்ட முயற்சி செய்தார் என்று எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. இரண்டாவது நாங்கள் படிக்கின்ற பொழுது யோவான் 11ஆம் அதிகாரத்திலே மார்த்தாவின் நம்பிக்கை கலந்த வார்த்தைகளை நாங்கள் காண்கின்றோம். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதை அவர் உமக்கு கொடுப்பார் என்றதன் வழியாக அந்த மார்த்தா இயேசுவின் மீது அளவு கடந்த நம்பிக்கை கொண்டிருந்தாள் என்பது வெளிக்காட்டப்படுகின்றது. இது நம்பிக்கையின் அடர்த்தி கொண்ட வார்த்தைகள். பேதுருவின் நம்பிக்கை செறிந்த நம்பிக்கை அறிக்கையை போன்று மார்த்தாவும் தன்னுடைய நம்பிக்கை அறிக்கையை வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வர இருந்தவர் என நம்புகின்றேன் என்கின்றார். இங்கே மார்த்தாவினுடைய வாழ்வில் நம்பிக்கை செறிவை நாங்கள் காண்கின்றோம். அன்று நூற்றுவ தலைவன் நம்பிக்கையால் அவர் ஊழியன் குணம் பெற்றார். ஜெய்ரஸுடைய நம்பிக்கையால் அவர் மகள் உயிர் பெற்றார். கனானையப்பனின் நம்பிக்கையால் அவருடைய மகள் உயிர் பெற்றார். முடக்குவாதமுற்றவரின் நம்பிக்கையால் நம்பிக்கையின் நண்பர்களாக இருந்த அந்த நம்பிக்கையின் நண்பர்களுடைய நம்பிக்கையை வைத்து முடக்குவாதக்காரன் குணம் பெற்றான் என்று எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. மார்த்தாவின் நம்பிக்கையால் லாசர் உயிர் பெற்றார். ஆக மார்த்தா நம்பிக்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு மேல்வரி சட்டம். இன்றைய நற்செய்தியை நாங்கள் படிக்கின்ற பொழுது அந்த நடந்தேறுகின்ற நிகழ்வை, மார்த்தாவை நாங்கள் தவறாக மதிப்பிட முடியாது. மார்த்தா நம்பிக்கையின் நட்சத்திரம். மார்த்தாவின் பரபரப்பு அவர் இயேசுவின் மீது கொண்டிருந்த அளப்பெரிய அன்பின் வெளிப்பாடு. மார்த்தா மரியாவாக முடியாது, மரியா மார்த்தாவாக முடியாது. மார்த்தாவின் உச்சகட்ட நம்பிக்கையில் லாசர் உயிர் பெறுகின்றார். நாமும் மார்த்தாவிடமிருந்து 2 நற்பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று, இயேசு மீது அவர் கொண்ட ஆழமான அன்பு. 2, இயேசு மீது அவர் கொண்ட ஆழமான நம்பிக்கை. தூய மார்த்தாவை போன்று இயேசுவுக்கு நாங்கள் பணி செய்ய, பணிவிடை செய்ய, அன்பு செய்ய, அவர் மீது ஆழமான நம்பிக்கை வைத்து வாழ நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். தூய மார்த்தாவின் பரிந்துரை இன்றைய நாளிலே எங்கள் அனைவருக்கும் நிறைவாக கிடைக்க தொடர்கின்ற திருப்பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். ஆமென்.
சௌர சௌரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பாலே எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மாதாவில் விளங்கிய உமது வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அவருடைய அன்பு பணி உமக்கு உகந்ததாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவர் புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேறு பயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூட்டும்போது கொடைகளுக்கே மணிமுடி சூட்டுகின்றீர். அவருடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடிவை அப்புனிதரோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை ஆராதனை ஆராதனை. அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை ஆராதனை
ஆராதனை இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை ஆராதனை ஆராதனை. நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தாழ்ந்தவள் இனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். இன்றைய நாளிலே இந்த திருப்பலியின் வழியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்ற கருத்துக்களான ஒரு அடியாருடைய நன்றி வேண்டுதல் கருத்துக்களுக்காகவும், நிக்ஷன் ரோஜிகா பிறந்தநாள் நன்றியாகவும், கல்வி அறிவும் உடல் ஆரோக்கியமும் வேண்டி வேண்டுதல் கருத்துக்களுக்காகவும், எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் ஒவ்வொன்றுக்காகவும் இந்த வேளையிலே நற்கருணை ஆண்டவரை பார்த்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். தந்தையே, இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட சீனி தம்பி கணேசமூர்த்தி கனகம்மா, இருதயராஜ் ரகுபரன், திருமதி செலின் பூனேசராஜா, திரு ஹென்றி, திருமதி அன்புதேவி ஹென்றி என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவர்தில் இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சௌர சௌரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கமுடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கோமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கலைக்க பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோம். ஆண்டவரே, என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் என்னை நீ தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் பரிசுத்த ஆவியினால் உள்ளத்திற்கும் உடலுக்கும் அருமருந்தாகிற அருள் புரியும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் வணக்கத்துடன் உட்கொண்ட ஒரே திருமகனின் உடலும் இரத்தமும் வீழ்ச்சியுற்றவை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவிப்பதாக. புனித மார்த்தாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி மண்ணுலகில் உண்மையான பிறரன்பில் நாங்கள் வளரவும் விண்ணுலகில் உமது முடிவில்லா காட்சியை கண்டு மகிழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும்
நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி.